ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் தான், எல்லாமே நியூ அரைவல். ஸோ இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான, அதாவது நம்மக்கிட்ட இது வரைக்கும் இல்லாத ஒரு ஃபங்க்ஷனல் ரேஞ்ச், அதாவது எப்படி சொல்கிறது, இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டே நம்மள்ட்ட கிடையாது, இப்போ தான் புதுசாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஹிப் பெல்ட். இந்த ஹிப் பெல்ட் வந்து என்கிட்ட ஒரு 2-3 பேர் கேட்டதுனால இதை நான் கொண்டு வந்தேன். இதே சேம் பீஸ் என்கிட்ட காமிச்சு இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. ஒன்று என் ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அண்டு இன்னும் 2-3 கஸ்டமர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஏன்னா இது ஹிப் பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இங்கே பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அட் த சேம் டைம் பெல்ட்டுமே வந்து பார்க்க கோல்டோட மேட்ச் ஆகிடும். இது வந்து ஆன்டிக் டோன் இருக்காது. நீங்கள் ஒரு கோல்ட் ஜுவல்லரி போடுறீங்க, பட் ஸ்டில் எனக்கு ஹிப் பெல்ட் மட்டும் இல்லை அப்படின்றவங்களுக்கு இது ஆப்டான ஒரு பீஸ். இது அவ்வளோ க்யூட் கலெக்ஷன். இது பார்த்தீங்கன்னா அந்த ஸோ இது ஃபுல் ஏடி. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 900 ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும். ஓகே, ஃபுல் ஏடி. இது அப்படியே கோல்டு ரெப்ளிகா. ஸோ உங்களுக்கு எந்த சேஞ்ச் நீங்கள் கோல்டு ஜுவல்லரி மட்டும் போட்டுட்டு நான் வந்து ஒரு ஹிப் பெல்ட் போட்டால் அது டிஃப்ரெண்ட்டாக தெரியுமா, ஏன்னா எனக்கிட்ட ஹிப் பெல்ட் எல்லாமே மேட் ஃபினிஷில் இருக்குது, இல்லை ப்ரீமியம் மேட்டில் இருக்குது அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த ஜுவல்லரிக்கு போகலாம். ஏன்னா இது அப்படியே HSL கோல்டு மாதிரியே தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு சாரீ பின். இந்த சாரீ பின் வந்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவாங்க. பிளாஸ்டிக்ஸில் வந்துட்டு இருந்தது ஆல்மோஸ்ட் 90s 95லலாம். பட் இப்போ வந்து இதிலே வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பிரைட்ஸ் வந்து சாரீ பின் வியர் பண்ணும் போது எல்லாமே நல்லா கிராண்டாக வியர் பண்ணிவிட்டு அது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக தான் நல்லா இருக்காதுன்ட்டு. ஸோ இந்த சாரீ பின் வந்து நீங்கள் ப்ரூஷ் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இட்ஸ் அ கம்ப்ளீட்லி பார்த்திங்கன்னா நீங்கள் சாரீ பின்னாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா எனக்கு இந்த சாரியோட ப்ளீட்டில் மேலே இந்த இடத்துல நீங்கள் இப்போ இப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் இப்படி சாரீ வியர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல கூட நீங்கள் அதை பின் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இது ப்ரூஷ் மாதிரி கூட, இல்லை ப்ளவுசஸில் கூட நீங்கள் ப்ரூஷ் மாதிரி வியர் பண்ணிக்கலாம். சாரியோட ப்ளீட்ஸ் இல்லாத ஒரு சைடு வரும்ல, அந்த சைடில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ், இதுவும் கம்ப்ளீட் ஏடி அண்ட் இட்ஸ் பேஸ்டல் பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் ஒரு 3 இருக்கும், மைல் டிசைன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 500 ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹேர் ஆக்சசரி தான். இதுவுமே நிறைய பேர் கேட்டு தான் கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி நான் டக்குன்னு ஒரு இதுக்கு ஜம்ப் ஆக ரொம்ப யோசிப்பேன், இந்த செக்மெண்ட் நம்மள்ட்ட போகுமா, நம்ம கஸ்டமர்ஸ்க்கு இது பிடிக்குமா அப்படின்ட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த கஸ்டமர் ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க, அதனால் எடுத்துகிட்டு வந்த பீஸ் இது. பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது, ப்ளஸ் இப்போ வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரெகுலராகவே. இது பிரைடுன்னு கிடையாது, பிரைட்ஸ் மெய்ட், பிரைட் சிஸ்டர், இல்லை சிஸ்டர் இன்லா, அந்த மாதிரி அந்த அந்த க்ளோஸ் செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க, இல்லை சில பேர் வந்து நானே யூஸ்வலாக கிராண்டாக தான் போவேன் அப்படின்றவங்க கூட இதை ட்ரை பண்ணலாம். ஹேரோட சென்டர் கிளாட்ச்லேருந்து வச்சுட்டு நீங்கள் இப்படி ஒரு இது மாதிரி குத்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் பீஸ். இதோட சென்டர் பீஸ் பாருங்கள், உங்களுக்கு சென்டர் பீஸ் பார்த்தா டிஃப்ரென்ஸ் தெரியும். மேட் ஃபினிஷில் ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் பேர்ல் ஹேங்கிங்ஸோடு வந்திருக்கும். இது ரொம்ப அழகான டிசைன். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு பிரேஸ்லெட் டைப், ஏடியில் பிரேஸ்லெட். எனக்கு பிரேஸ்லெட் போட பிடிக்கும், பட் வந்து நான் ஆன்டி டார்னிஷ் மாதிரி ரொம்ப மினிமலாக போட மாட்டேன், அதையுமே எனக்கு கிராண்டாக வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த இதுக்கு போகலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டி, ஸோ எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூ, பர்பிள், ஒயிட், ஸ்கை ப்ளூ, ரெட்டு, பிங்க்கு, எம்ரால் க்ரீன் அண்ட் தென் அ கோல்டன் கலர் ஸ்டோன் வச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான பிரேஸ்லெட் டைப் மாடல். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது சிம்பிளாக இருக்கும், பட் ஸ்டில் நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 600 ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும்.